அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை திட்டி தீர்த்த செங்கோட்டையன், ஜெயலலிதா குறித்து அவதூறாக பேசிய செல்வ பெருந்தகை. கச்சத்தீவு மீண்டும் தமிழகத்திற்கு வழங்கப்பட வேண்டும். கச்சத்தீவை மத்திய அரசு தமிழர்களிடம் கேட்காமலேயே இலங்கையிடம் தாரை வார்த்துவிட்டது. கச்சத்தீவு நீண்ட நெடுங்காலமாக தமிழர்களின் சொத்து. இது சேதுபதி மன்னரால் நிர்வகிக்கப்பட்டு வந்த ஒரு பகுதி. கச்சத்தீவை இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் இலங்கையிடம் தாரை வார்த்தது தவறு என சட்டமன்றத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு, இந்த தீர்மானத்திற்கு ஒருமனதாக அனைத்து கட்சிகளும் ஆதரவு தர வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டிருந்தது. அப்பொழுது காங்கிரஸ் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, பிரதான எதிர்கட்சியான அதிமுக போன்ற அனைத்து கட்சிகளுமே கட்சி பேதமின்றி கச்சத்தீவை மீண்டும் தமிழகத்திற்கு தரப்பட வேண்டும். கச்சத்தீவு இலங்கையிடம் இருப்பதனால்தான் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். தமிழக மீனவர்கள் ஒவ்வொரு முறை தாக்கப்படும் பொழுதும் தமிழக மக்கள் வேதனைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். ஆனால் மத்திய அரசு இதனை கண்டுகொள்வதில்லை. தமிழக மீனவர்களை இந்திய மீனவர்களாகவே மத்திய அரசு கருதுவது இல்லை. குஜராத், மகாராஷ்டிரா மாநில மீனவர்கள் பாகிஸ்தான் கடற்படையினரால் பிடிக்கப்படும் பொழுது விரைந்து நடவடிக்கை எடுக்கக்கூடிய மத்திய அரசு தமிழக மீனவர்களுக்கு இதுபோன்ற ஒரு கெதி ஏற்படும் பொழுது துரிதகதியில் நடவடிக்கை எடுப்பதில்லை. அவர்களை இந்திய மீனவர்களாகவே அல்லது இந்திய குடிமக்களாகவே கருதுவது இல்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கண்டனம் தெரிவித்திருந்தார். அது மட்டும் இல்லாமல், நான் முதலமைச்சர் பொறுப்பேற்றதிலிருந்து இதுவரையிலும் 74 கடிதங்கள் எழுதிவிட்டேன் மத்திய அரசிற்கு. ஆனால் பிரதமர் இது குறித்த எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. பிரதமர், வெளியுறவுத்துறை செயலாளர் என அனைவரும் இலங்கை சென்று வருகிறார்கள். இலங்கை அதிபர் கூட இந்தியாவிற்கு வந்து சென்றார். ஆனால் இதுவரையிலும் மீனவர்களின் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு எட்டப்படவில்லை. மீனவர்கள் எல்லை தாண்டி சென்று விட்டால் அவர்களது படகுகளை பறிமுதல் செய்வது, அவர்களை அடிப்பது, உதைப்பது, சித்திரவதை செய்வது, அவர்களை மானபங்கப்படுத்துவது, கைகளை கட்டி விலங்கிடுவது, அவர்களது வலைகளை சேதப்படுத்துவது, படகுகளை சேதப்படுத்துவது என பல்வேறு குற்றச்சாட்டுகளில் தொடர்ந்து இலங்கை கடற்படையினர் அத்துமீறி செய்து வருகிறார்கள். இதற்கு ஒரு கண்டனத்தை கூட இந்திய அரசு கொடுக்க முன்வரவில்லை. இது இந்திய அரசு தமிழர்களை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடத்துவதை தெள்ள தெளிவாக காட்டுகிறது எனவும் பேசியிருந்தார். இது குறித்து அனைத்து கட்சியினரும் தங்களது கருத்துக்களை வெளியிட்டு வந்தார்கள். கச்சத்தீவு சேதுபதி மன்னரால் ஆட்சி செய்யப்பட்டு வந்த ஒரு பகுதி. இது 1974 வரையிலும் தமிழகத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாக இருந்தது. அப்பொழுது ராமநாதபுரம், தங்கச்சி மடம், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, திருவாரூர், தஞ்சாவூர் பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் கச்சத்தீவு பகுதிக்கு சென்று தங்களது வலைகளை உலர்த்தி பின்பு மீண்டும் மீன்பிடித்து வந்தார்கள். ஏனெனில் இது தமிழ்நாட்டிற்கு சொந்தமான பகுதியாக இருந்தது. அதுவரையிலும் எந்த பிரச்சனை இல்லை. மேலும் விடுதலை புலிகள் உயிர்ப்போடு இருந்த வரையிலும் தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் தாக்கப்படவில்லை. இப்படி தமிழக மீனவர்கள் நீண்ட நெடுங்காலமாக அப்பகுதிக்கு சென்று மீன்பிடித்து வந்துள்ளார்கள். எப்பொழுது விடுதலை புலிகள் அழிக்கப்பட்டார்களோ அது முதல் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து தாக்கப்படுவது தொடர்கதையாக இருந்து வருகிறது. அது மட்டும் இல்லாமல் 1974ஆம் ஆண்டு அன்றைய இந்திய பிரதமராக இருந்த திருமதி இந்திரா காந்தி அவர்கள் தமிழ்நாட்டின் அரசை ஒப்புதலை பெறாமல் நேரடியாகவே இலங்கை அரசோடு பேசி கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்து விட்டார். இது மிகப்பெரிய குற்றம். தமிழ்நாட்டினுடைய மக்களினுடைய கருத்துக்களை கேட்டிருக்க வேண்டும். நீண்ட நெடுங்காலமாக தமிழக மீனவர்கள் பயன்படுத்தி வந்த ஒரு தீவை தமிழ்நாட்டு மக்களை ஆலோசிக்காமல் கொடுத்தது மிகப்பெரிய தவறு என்றும் பேசினார்கள். மேலும் அப்பொழுது முதலமைச்சராக இருந்த முதலமைச்சர் மு. கருணாநிதி அவர்கள் இதற்கு ஒரு சிறு துரும்பை கூட எடுத்து போடவில்லை. அமைதியாக இருந்ததன் விளைவுதான் கச்சத்தீவு இலங்கைக்கு சென்றது என அதிமுகவினரும் இல்லை. அப்பொழுதே சட்டமன்றத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அனைத்து கட்சிகளின் சார்பாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டது. ஆனால் பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அதனை செவிசாய்க்கவில்லை என திமுகவினரும் பேசினார்கள். இது குறித்து காங்கிரஸ் கட்சியின் தலைவரான செல்வ பெருந்தகை அவர்கள் ஜெயலலிதாவை அவதூறாக பேசினார். அதுவரையிலும் அமைதி காத்து வந்த சட்டமன்ற உறுப்பினர்களை பார்த்த செங்கோட்டையன் ஆவேசமாக எழுந்து ஜெயலலிதாவை பற்றி அவதூறாக பேசுவதற்கு செல்வ பெருந்தகைக்கு எந்த அருகதையும் இல்லை. ஜெயலலிதா கச்சத்தீவை மீட்பதற்காக பலமுறை போராட்டம் நடத்தியுள்ளார். அதற்கான முன்னெடுப்புகளையும் எடுத்துள்ளார். அப்பொழுது செல்வ பெருந்தகை எங்கே இருந்தார்? அவர் பேசுவது இருக்கட்டும். அதிமுகவில் 66 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவையில் உள்ளீர்கள். நமது கட்சி தலைவியை அவதூறாக ஒருவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். உண்மைக்கு புறம்பாக பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் எல்லாம் அமைதியாக இருக்கின்றீர்கள். இதற்குத்தான் நீங்கள் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறீர்களா எனவும் ஆவேசமாக பேசினார்.
இதன் பின்பு சுதாரித்துக் கொண்ட அதிமுகவினர் அவையில் அமளியில் ஈடுபட்டார்கள். இதனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலையிட்டு சமாதானப்படுத்தினார். மேலும் செல்வ பெருந்தகை பேசிய அனைத்தையும் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படும் எனவும் உறுதியளித்தார். இதன் பின்பு அவை சுமூகமாக நடைபெற்றது. அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைதியாக இருந்ததை செங்கோட்டையனால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என்றும், மேலும் செல்வி ஜெயலலிதா அவர்களை அவ்வாறு பேசியதையும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் கூறப்படுகிறது. இது எடப்பாடிக்கு மிகப்பெரிய தர்ம சங்கடமாக மாறிவிட்டதாகவும் அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு சிலர் கூறுகிறார்கள். ஏனெனில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அதிமுகவினுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, துணைத் தலைவர் RP உதயகுமார், அவை முன்னவர் என அனைத்து பொறுப்புகளிலும் வேறு நபர் அவர்களே இருக்கும் பொழுது இது பற்றி செல்வ பெருந்தகை பேசிய போது உடனடியாக இவர்கள்தான் வெகுண்டெழுந்திருக்க வேண்டும். ஆனால் செங்கோட்டையின் மூலமாக இது நடந்ததை எடப்பாடியால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என்று கூறப்படுகிறது. நன்றி.